இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த ஒரு சின்ன சின்ன பூக்கள் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, நல்ல ஒரு பிங்க் கலரு, பால் பிங்க் இருக்கும் பாருங்கள், அந்த கலரு. இது வந்து சாமந்தி பூ, வெள்ளை கலர் சாமந்தி. சென்டரில் மட்டும் மஞ்சள் கலரில் இருக்கும். மொக்கு எல்லாமே வச்சுருக்குது. இத்தனை நாள் இது வந்து நான் நிழலில் வச்சுட்டேன், அதனால் பூவே இல்லாமல் இருந்தது. இது வந்து காஷ்மீர் ரோஸு, ரொம்ப குட்டி செடியாக வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், அவங்க ஆர்ட்ரு பண்ணி தான் எனக்கு அந்த ரோஸே வாங்கி கொடுத்தாங்க. இது பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ்லேயே வந்து இது கொஞ்சம் டார்க் பிங்க்கு, இதிலே நிறைய கலர் இருந்தது. நான் வச்சுருக்கிறேன், ஆனால் இன்னும் மொக்கு வைக்கல. இது வந்து அடுக்கு மல்லி, நல்ல பெருசாகவே இருக்கும். ஒரு மல்லிப்பூவே அவ்வளோ பெருசாக இருக்கும். இன்றைக்கி பூ பறிக்க வந்த இடத்துல இந்த பூ எல்லாமே வந்து பூத்திருந்தது. அப்படியே வந்து எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் அந்த பூ அப்புறமா காட்டுறேன். இது வந்து காஷ்மீர் ரோஸோட மொக்கு. நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு சொன்னேன் பாருங்கள், அது இந்த பூ தான். இது வந்து என்ன வெரைட்டி, இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனாலுமே வந்து இதோட கலர் வந்து டபுள் கலரில் இருக்குது. ஒரு மாதிரி எல்லோ ரோஸ் மேலே ஒரு ரெட்டு. எல்லாம் வந்து பசங்கள்லாம் என்னென்னா இங்கு தெளிச்சு விட்டிங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்து அது ஒரு மாதிரி தெளிச்சு விட்டா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பூவெல்லாம் பார்த்து நான் இந்த ரோஸ் செடியெல்லாம் வாங்கவே இல்லை. சும்மா நார்மலாக செடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு வேறு வேறு ஐட்டம்ஸான்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் அதில் பூவெல்லாம் இல்லை. நான் வாங்கும்போது அந்த மொக்கு தான், குட்டி குட்டி மொக்கு இருக்கும். அது மஞ்சள் கலரா வெள்ளை கலரா அப்படின்னு அது மட்டும் கேட்டு தான் வாங்குவேன். ஆக்சுவலாக அது பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எங்கள் வீட்டு பன்னீர் ரோஸ். நான் ஒரே ஒரு ரோஸ் செடி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இதுவுமே எனக்கு ஒரு நாளைக்கு 2 பூ, ஒரு பூ அப்படி போல் பூத்துருது. இது வந்து இப்போ தான் நான் வச்சுருந்தது. ரோஸ் செடி வந்து ஒரு மாதம் ஆகுன்னு நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் வளர்ந்து இருந்தது. ஃபஸ்ட்டு பூ வந்து ஒரு பூ பூத்துருந்தது, அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட் பண்ண இடத்துலேருந்து தான் அவ்வளோ மொக்குகள் வந்திருக்கு. இது ஒயிட் ரோஸு. எல்லா ரோஸுக்கும் முன்னாடியும் என்கிட்ட இருந்தது இந்த ரோஸ் தான். அதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய ரோஸ் செடி வாங்கி நடுவேன், ஆனால் அது செத்துடும். எனக்கு தான் மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியலையா, இல்லை ரோஸ் செடியை நம்மளால் வளர்க்க முடியாதுன்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ரோஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, நம்மளால் கண்டிப்பாக ரோஸ் செடி வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சேன். நிஜமாகவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம பூ ரோஸ் பறிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அது பிள்ளைங்க தள்ள வச்சுட்டு போனாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல உயரம் போய் தான் மொக்கே வைக்கிது. அது வரைக்கும் வந்து அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் பூ வைக்கிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு அப்படியே 1-2 மொக்கு பூத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தொட்டியெல்லாம் வந்து நான் இன்னும் தொட்டி மாற்றவே இல்லை. வாங்கிட்டு வந்த அந்த கவர்லேயே அப்படியே தான் இருக்குது. இன்னும் நான் தொட்டி மாற்றலை. ஏன்னா ஒரே டைம்லேயே நான் அடுக்கடுக்காக வந்து ஒரு பூ பூத்து அது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோன்னே நமக்கு ரோஸ் செடி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. அதன் பிறகு நான் வெறும் ரோஸ் செடியாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் ஒரு செடியும் வந்து நட்டு வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு நான் நட்டு வைக்க தொட்டி, மண் எல்லாமே ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் எனக்கு டைம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா நான் வந்து ரெடி பண்ணி நட்டு வச்சிட்ருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.